அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரைடு வேர்க்கடலையே வாங்கிட்டு, அது ரொம்ப ஈஸி, இதை விட ரொம்ப ஈஸி. இது தோலெல்லாம் எடுக்கணும், ஃப்ரை பண்ணணும், இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே வாங்கி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறன்னு இருக்கும். நல்லா இந்த ஆயில் விடுற மாதிரி நல்லா அரைக்கணும். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது இன்னும் அரையணும். நான் அந்த கீழெல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதெல்லாம் எடுத்து விடுறேன். எடுத்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் இது சப்பாத்தி கூடியோ இல்லை வீட் பிரெட் கூடியெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசிக்காது, ரொம்ப நேரம் பசிக்காது. வேர்க்கடலை சாப்பிட்டாலே பார்த்தீங்களா உம்முன்னு இருக்கும் நமக்கு. பீனட் பட்டர், அதனால் பட்டர் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அது கூட சர்க்கரை போடாமல் ஹனி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் வாங்கினா அது என்ன போடுறாங்கன்னு தெரியும், ஹனி போடுறாங்களா சர்க்கரை போடுறாங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம ஹனி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பசங்களுக்கெலாம் தைரியமாக கொடுக்கலாம், இந்த சுகருன்ற பிரச்சனைலாம் இல்லாமல். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு இது. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா அதில் வேலையே கிடையாது. நான் பச்சை வேர்க்கடலை வாங்கினதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுனால கொஞ்சம் லேட்டு. மற்றபடி அதுவுமே லேட்டு கிடையாது. அது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான பீனட் பட்டர். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.